வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுல முதன்மை மாநிலமாக பல்வேறு புள்ளி விவர தரவுகள்ல தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. ஆனா, கடந்த 4 ஆண்டு காலமாக ஒரு புள்ளி விவர தரவுகளின் அடிப்படையில மிகவும் மனது கனக்கக்கூடிய, கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய ஒரு புள்ளி விவர தரவு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தரவுகள் என்ன? ஏன் இது தமிழ்நாடு இந்த புள்ளி விவர தரவுகள்ல முதலிடம் வகிக்குது அப்படின்றத குறித்து தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுல 38 மாநிலங்கள் இருக்கு. இந்த 38 மாநிலங்கள்ல தமிழ்நாடு பல்வேறு புள்ளி விவர தரவுகள்ல முதலிடம் வகிக்கிறது. உதாரணத்திற்கு கல்வியிலும் சரி, விழிப்புணர்வுல, சுகாதாரத்துல, பொருளாதாரத்துல முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் NCRP, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு தரவை வெளியிட்டிருக்கு. இந்த தரவுகள்ல இல்லத்தரசிகளோட தற்கொலையில முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற வேதனையான செய்தி வெளியிடப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த சமூகத்தோட அடித்தளம் யார்? ஆணிவேர் யார்னா அந்த இல்லத்தரசிகள் தான். ஒரு குடும்பத்துல பொருளீட்டும் நபர் அந்த குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தின் இதயமாக இருப்பவர்கள் இல்லத்தரசிகளே. அப்படிப்பட்ட இல்லத்தரசிகளோட தற்கொலையில நமது மாநிலம் முதலிடம் வகிப்பது கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி ஏன் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, கடந்த வாரம் தான் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு மகத்தான தீர்ப்பை கொடுத்தாங்க. இல்லத்தரசிகளோட உழைப்பு வெறுமனே அவங்க சும்மா இல்ல. அவங்களுக்குடைய ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த தேசத்தை நிர்மாணிப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிடுறாரு. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்றத சுருக்கமா நாம பார்ப்போம். ஹரியானா மாநிலத்துல ஒரு சாலை விபத்துல ஒரு பெண் மரணம் அடைந்த போது அந்த வழக்கு மோட்டார் வாகன தீர்ப்பாயத்துக்கு போகுது. அங்க இழப்பீட்டு தொகை குறைவாக கணக்கிடப்பட்டு வழங்கப்படுகிறது. அதை ஏற்க மறுத்த அவருடைய கணவரும் 3 குழந்தைகளும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்துல வழக்க தாக்கல் பண்றாங்க. அப்படி தாக்கல் பண்ணும்போது அங்கு இழப்பீட்டு தொகை 8 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டு வழங்க உத்தரவிடப்படுகிறது. இதை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்படி உச்ச நீதிமன்றத்துல அந்த காப்பீட்டு நிறுவனம் சொல்லுது, இந்த அம்மா எந்த ஒரு வேலைக்கும் போகிறதுல, வீட்டுல இல்லத்தரசியா சும்மாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்பீட்டு நிறுவனம் கொடுத்த தொகையே போதுமானது என்று காப்பீட்டு நிறுவனம் வாதாடுகிறது. இதை உற்று கவனித்த நீதியரசர்கள் வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த இல்லத்தரசிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய உடல் உழைப்பை செலுத்துகிறார்கள். 24 மணி நேரமும் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தேசத்தை நிர்மாணிப்பவர்கள். இவர்களுடைய உடல் உழைப்பு தான் 15 to 17% இந்த உள்நாட்டு உற்பத்தியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. எவ்வளோ பெரிய அறிஞர்களானாலும், அரசியல்வாதிகளானாலும், பெரிய பெரிய மேதைகளானாலும் அவர்கள் அனைவருமே ஒரு தாய்மையின் உணர்வில் பிறந்தவர்கள் தான். அந்த தாய் இல்லாவிடில் இவர்கள் இவ்வளவு சிறந்த நிபுணர்களாக வர முடியாது. இன்றைக்கு மாணவர்களாக இருந்து பொருளீட்டக்கூடிய நபர்களாக மாறும்போது அவர்கள் GDPயோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த இல்லத்தரசிகளே. எனவே இந்த இல்லத்தரசிகள் சொற்கூட இனி வரும் காலங்கள்ல தேசத்தை கட்டமைப்பவர்கள் என்று மாறும் என்று தங்களுடைய பதிவிலே குறிப்பிட்டு அவர்களுடைய உடல் உழைப்பை அங்கீகரித்து மாதத்திற்கு 30,000 ரூபாய் என கணக்கிட்டு மாத ஊதியமாக வழங்க வேண்டும் என தீர்ப்பிலே குறிப்பிடுறாங்க. அப்படி ஒரு மகத்தான தீர்ப்பு வெளிவந்த ஓரிரு வாரங்கள்ல இப்படி ஒரு செய்தி வெளியிடப்பட்டு, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுல இல்லத்தரசிகள் தற்கொலையில முதலிடம் வகிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே எல்லோருடைய நெஞ்சையும் ஒரு நிமிடம் உலுக்கியது என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு பெண்கள் 24 மணி நேரமும் அந்த குடும்பத்திற்காக உழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தை கவனிக்கிற அவர்களுடைய உடல் நலனை குறித்து நாம் அக்கறை செலுத்துகிறோமா? அவர்கள் இந்த குடும்பத்தின் ஆன்மாவாக செயல்படுகிறார்கள். பெண் என்பவள் தன்னுடைய கணவருக்கு நிதி ஆலோசகராக செயல்படுகிறார். குடும்பத்தை கட்டமைக்க பாடுபடுகிறார். குழந்தைகளுக்கு ஒரு டே கேர்
உமனாக அவர் தொடர்ந்து குழந்தைகள் பராமரிப்பு பணியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். அந்த குடும்பத்திலே வயது முதிர்ந்தோர் இருந்தால் அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு செவிலியராக பணி செய்கிறார். நினைத்து பாருங்கள். ஒரு ஆண் உள்ள குடும்பத்திலே ஒரு வேலைக்கார பெண்மணி வேலைக்கு சேரும்போது துணி துவைப்பதற்கு சம்பளத்தை தருகிறோம். கூட்டி பெருக்குவதற்கு சம்பளத்தை தனியாக தருகிறோம். உணவு சமைப்பவர்களாக இருந்தால் குக் என்ற முறையிலே அவருக்கு சம்பளத்தை வழங்குகிறோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பணிகளையும் கவனிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நாம் ஊதியம் வழங்குகிறோமா? ஒரு கணவரிடம் உங்கள் மனைவி என்ன செய்கிறார் என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள். அவர் வீட்டில் சும்மாதான் இருக்கிறார் என்று சொல்வார். அவர் சும்மாவா இருக்கிறார்? 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டே இருப்பார். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். அவர் ஒரு நாள் உடல்நல குறைபாட்டால் படுத்து உறங்கிவிட்டால் அந்த குடும்பத்தின் நிலை அதோகதிதான். போட்டது போட்ட வாக்கில் இருக்கும். துணிகள் அடுக்கப்பட்டிருக்காது. சுத்தமில்லாமல் சுகாதாரம் இல்லாமல் சாப்பிட்ட தட்டுக்கள் அனைத்தும் அதே இடத்தில் இருக்கும். இப்படியாகத்தான் பல்வேறு குடும்பங்களின் நிலை. பொருளீட்டக்கூடிய நபர் வெளியில் இருந்து சென்று வந்தால் கூட இந்த குடும்பத்தில் உச்சாணி கொம்பாக இருப்பவர்கள் இல்லத்தரசிகளே. இந்த இல்லத்தரசிகளை குறித்ததான இந்த தரவு தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் 1986 ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. இந்த அமைப்பு வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் 7 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்ற குற்றவாளிகளோட விவரங்கள் அனைத்துமே இது தரவுகளாக சேகரித்து வைத்திருக்கும். இந்த ஒட்டுமொத்த தேசத்துல அவர்களுடைய கைரேகைகள், கை உள்ளங்கை பதிவுகள் இது அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் இருக்கும். நம்ப தகுந்த அமைப்பு தான் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டு அதிர்ச்சியூட்டியுள்ளது. இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகும். தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் வெளியிட்ட புள்ளி விவர தரவுகளின்படி 2021 ஒட்டுமொத்த இந்தியாவுல 23,197 தற்கொலைகள் நடந்துள்ளன. இதுல 3,221 பேர் தமிழ்நாட்டுல இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொண்டனர் என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. 2022 நிதியாண்டுல 25,309 பேர் இந்தியாவுல தற்கொலை செய்து கொண்டவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் 3,093 பெண்கள் இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அதே போல 2023 24,048 பேர் ஒட்டுமொத்த இந்தியாவுல தற்கொலை செய்து கொண்டனர் எனில் தமிழ்நாட்டுல மட்டும் 3,080 பெண்கள் இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. 2024 நிதியாண்டுல 22,113 பேர் ஒட்டுமொத்த இந்தியாவுல தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா 2,821 இல்லத்தரசிகள் தமிழ்நாட்டுல தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இந்த விவரம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுல 50% இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொண்டது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற போது அவர்கள் மன உளைச்சல்ல இருக்காங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, சில நேரங்கள்ல நாள்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படாம புற்றுநோய், ஹெப்பாடைட்டிஸ் பி போன்ற நோய்களுக்கு ஆளாகி இருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகளால இறக்கப்படக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கு. வரதட்சணை கொடுமையால இறக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதுவும் ஆல்கஹால் மது பழக்கங்களால பாதிக்கப்பட்ட கணவர்களால மிகப்பெரிய குடும்ப வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பத்துல மாமியார், நாத்தனார், அதுக்கப்புறம் இந்த மருமகள் உள்ள போகும்போது இருவேறு தலைமுறைகளோட இடைவெளி பிரச்சனைகளால அங்க மிகப்பெரிய பிரச்சனைகள், குடும்ப வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன. குறிப்பாக படித்த பெண்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல இந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல இல்லத்தரசிகளோட இறப்பு விகிதம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கு குறிப்பா சொல்லப்படுகிற காரணம்னா குடும்ப வன்முறை தான். குடும்ப பிரச்சனைகளால தான் பெண்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. 2வது காரணமாக சொல்லப்படுகிறது வரதட்சணை கொடுமை. அப்ப பெண்களை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் கண்காணிக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய பெண்களை யார் கவனிக்கிறார்கள்? அவர்கள் அழுகைக்கான காரணத்தை யார் வினவுகிறார்கள்? நாம் கடைசியாக நம் அம்மாவிடமோ, மனைவியிடமோ, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கோமா? மனைவியை பார்த்து நாம் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்கோமா? அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறோமா? எப்போது கேட்டோம் என்பதை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். இன்றைய அவசர கதியில இருக்கக்கூடிய உலகத்துல பெண்கள் அதிக அளவுல தனிமைப்படுத்தப்படுறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க அதிக அளவுல படிச்சிருக்காங்க. அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காததுனால வீடுகள்லயே பணி செஞ்சுட்டு இருக்காங்க. வீடுகள்ல ஒரு சமூக இடைவெளி இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறது இல்ல.
பெரும்பாலும் குடும்ப கட்டுப்பாடுகள் என்ற போர்வையில அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்படுகின்றனர். இது போன்ற பெண்கள் தான் அதிக அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்கின்றனர். எனவே இனி வரும் காலங்கள்ல பெண்களை பாதுகாப்போம் என்ற முழக்கம் மாறி பெண்களை புரிந்து கொள்வோம் என்பது தீவிரமடைய வேண்டும். பெண்களை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை அக்கறையோடு வினவ வேண்டும். அவர்கள் ஒரு நிமிடம் தனிமைப்படுத்தப்பட்டு பேசாமல் இருந்தால் கூட அவர்களிடம் அருகில் சென்று நாம் அவர்களின் உடல் நலனை குறித்து, மன நலனை குறித்து அக்கறையுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வோம். மருத்துவர்கள் கூறும்போது தங்களுக்கு மனநோய் வந்திருக்கிறது என்பதை அறிய கூட மனதில்லாமல் பெரும்பாலான பெண்கள் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்களை தாங்களாகவே தனிமைப்படுத்திக் கொள்கின்றனர். இன்று மனநோயால் அதிகளவில் பாதிக்கப்படுபவர்கள் இல்லத்தரசிகளே என்று ஒரு தரவு சொல்கிறது. எனவே அன்பானவர்களே, இன்று முதலாவது நாம் நமது குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நமது அன்னையாவட்டும், மனைவியாவட்டும், சகோதரிகளாவட்டும், நம்முடைய பெண் குழந்தைகளாவட்டும், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து கண்ணியத்தோடு அவர்களை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.